தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கடந்த வருடம் 61 பேர் சுட்டு படுகொலை. எரிபொருள் மானியம் தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய தீர்மானம். கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட நபர் மக்கள் ஒன்று கூடியமையால் பதற்ற நிலை. ஜனவரி 13ஆம் தேதி சீனா செல்லும் அனுர பிரம்மாண்டமான வரவேற்புக்கு ஏற்பாடு. இலங்கையில் திடீரென ஏற்பட்ட மரக்கறிகளின் விலைகள் மக்கள் வெளியிட்ட தகவல். கிளிநொச்சியில் விபச்சார விடுதி சுற்றி வளைப்பு, சிறுமி உட்பட 2 பெண்கள் கைது. வெளிநாடு செல்லவுள்ள இலங்கையர்களுக்கான கடவுச்சீட்டு வெளியாட அறிவிப்பு. நெல் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள புதிய அச்சுறுத்தல். இடியுடன் கூடிய மழை, வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த ஆண்டு 100க்கும் மேற்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 61 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 47 பேர் காயமடைந்துள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். 2024ஆம் ஆண்டில் நடந்த பெரும்பாலான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக அமைந்துள்ளன என்றும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த ஆண்டு பதிவான 103 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 56 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடையவை என்றும் இதில் 45 பேர் உயிரிழந்தமை தங்கள் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 16 பேர் கொல்லப்பட்ட ஏனைய 47 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் வெவ்வேறு காரணங்களால், குறிப்பாக தனிப்பட்ட தகராறுகளால் நிகழ்ந்தவை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். 2024ஆம் ஆண்டில் பதிவான கடைசி துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் டிசம்பர் 28ஆம் தேதி மாலையில் பதிவாகியுள்ளது. சீதுவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் காரில் வந்த அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் 2 காயமடைந்தனர். தந்தை மற்றும் அவரது 2 மகன்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும் போலீசார் விவரித்துள்ளனர். நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கான எரிபொருள் மானியத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக கடத்தொழில் பிரதியமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார். காலி கபராதுவ பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த மானியங்களை எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். சிறு தொழிலாக கடத்தொழிலில் ஈடுபடும் கடத்தொழிலாளர்களுக்கும் நெடுநாள் படகு உரிமையாளர்களுக்கும் குறித்த எரிபொருள் மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 மாதங்களுக்கான எரிபொருள் மானியத்தை எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன்னதாக செலுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம். அதே நேரம் கடத்தொழிலில் ஈடுபடுபவர்களின் உபகரணங்களின் விலை அதிகமாக உள்ளது. குறித்த விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார். கண்டி வத்தேகம பிரதேசத்தில் நபரொருவர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமையால் அங்கு பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது. வத்தேகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அட்டலகொட பகுதியில் நபரொருவர் கூறிய ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர் வத்தேகம பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவராகும். குற்ற செயல்களுடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களை கண்டறிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வத்தேகம பொது சந்தையில் மீன் வியாபாரிகளான இவர் நேற்று முன்தினம் இரவு தனது வீட்டுக்கு முன்னால் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ஆபத்தான நிலையில் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மலர்சாலையில் இருந்து அவரது சடலம் வத்தேகம பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்ட போது குற்றவாளிகளை கைது செய்யுமாறு கோரி சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக வத்தேகம நகரில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 13ஆம் தேதி சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று ராஜதந்திர வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது. ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் கடந்த மாதம் இந்தியாவுக்கு சென்றிருந்த ஜனாதிபதி அனுர ஜனவரி மாதம் சீனாவுக்கு செல்வதை உறுதிப்படுத்தியிருந்தார். எனினும் திகதி விவரங்கள் வெளிப்படுத்தப்படாமல் இருந்தது.
இந்த நிலையிலே ஜனவரி மாதம் 13ஆம் தேதி தொடக்கம் 17ஆம் தேதி வரை அவர் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார் என்று தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதியுடன் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்ட அதிகாரிகளும் சீனாவுக்கு செல்ல உள்ளனர். இந்த பயணத்தின் போது சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங், சீனாவின் பிரதமர் மற்றும் சீன வெளிவிவகார அமைச்சர் ஆகியோரையும் ஜனாதிபதி அனுர சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். முக்கியமான ஒப்பந்தங்கள் சில இதன் போது கைச்சாத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் அண்மை காலமாக மரக்கறிகளின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதன்படி 1 கிலோகிராம் பச்சை மிளகாய் 1000 ரூபாவுக்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இதனிடையே நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட மழையின் தாக்கத்தால் மரக்கறிகளின் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிடுகின்றனர். இருப்பினும் கெப்பட்டிபொல விசேட பொருளாதார மத்திய நிலையத்துக்கு கொண்டு வரப்படும் மரக்கறிகளை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மரக்கறிகளுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கிளிநொச்சி பரந்தனில் விபச்சார விடுதியொன்றை போலீசார் சுற்றி வளைத்து கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன்போது விடுதியில் இருந்த 2 சிறுமிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவத்தில் 15 வயதான சிறுமி உட்பட 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை யாழ்ப்பாணம், கிளிநொச்சி உள்ளிட்ட தமிழர் பகுதிகளின் கலாச்சார சீர்கேடுகளும் குற்ற செயல்களும் அதிகரித்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கடவுச்சீட்டு தட்டுப்பாடு தொடருமானால் இலங்கையர்கள் பணி நிமித்தம் நாட்டை விட்டு வெளியேறுவதில் சிக்கல்கள் ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதிய கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கான உத்தரவை அரசாங்கம் இதுவரை வழங்காத காரணத்தினால் இந்த நிலை உருவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் சில வாரங்களில் நடைபெறவுள்ள கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சைக்கு தோற்றவுள்ள இலங்கையர்களிடமிருந்து அதிகளவான கடவுச்சீட்டுக்கான விண்ணப்பங்கள் குவியும் எனவும் கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சையில் தோற்றுவதற்கு கடவுச்சீட்டு இலக்கத்தை வழங்குவது கட்டாயம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திற்கு அடுத்த சில வாரங்களில் சுமார் 30,000 கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வேலைக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் இலங்கையர்கள் கடவுச்சீட்டு பெறுவதில் தொடர்ந்தும் சிக்கல்கள் ஏற்படுமானால் இலங்கைக்கு கிடைக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் வேறு நாடுகளுக்கு திரும்பி விடப்படும் எனவும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வதற்கான புதிய விண்ணப்பங்களுக்கு 5 மாத காலத்தின் பின்னரே நேரம் ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த காலங்களில் இயற்கை அனர்த்தங்கள், வனவிலங்குகளின் ஊடுருவல் உட்பட பல நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்ட நெல் விவசாயிகளுக்கு தற்போது மற்றொரு அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இனந்தெரியாத புலி இனத்தினால் பல பிரதேசங்களில் நெற்பயிர்ச்செய்கை சேதப்படுத்தப்பட்டமையே இதற்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தில் அனுராதபுரம், ஓயாமடுவ, விளாச்சிய போன்ற பிரதேசங்களில் இந்த புழு தொல்லையால் நெற்பயிர்ச்செய்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தினாலும் புழுக்களின் தொல்லையை கட்டுப்படுத்த முடியவில்லை என விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் புழுக்களின் தொல்லையால் விளைச்சல் வேகமாக குறையும் அபாயம் உள்ளதாகவும் விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த புழு தொல்லையை தடுக்க சம்பந்தப்பட்ட துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் மற்ற பகுதிகளுக்கும் பரவும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிழக்கு மாகாணம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில இடங்களில் சிறிதளவான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. சப்ரகமுவ மாகாணம் மற்றும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடைக்கிடையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.